ஹீரோவா நான் பார்த்தேன் அப்படின்னா என் படிப்புன்ற ஒரு விஷயத்துல நான் டென்த்ல ஓரளவுக்கு நாளா எப்படின்னா மேத்ஸ் அவ்வளவுதான் போயிடும்பா, ரிசல்ட் வருது நான் போய் படுத்துக்கிட்டேன், மேத்ஸ் அவ்வளவுதான்ப்பா அப்படின்ட்டு. எங்க அப்பா, நான் இதுவரையும் எங்க அப்பா சாமி கும்பிட்டு பார்த்தது இல்ல. அன்னைக்கு காலையில கோயிலுக்கு போறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, நான் எதுவுமே இல்லாம ரிலாக்ஸா போய் படுத்துக்கிட்டேன், ஃபெயில் ஆயிடுவேன்ட்டு. பாஸ் ஆயிட்டேன் எப்படியோ. +1ல எனக்கு என்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பயாலஜி குரூப் சேர்த்துட்டாங்க. ஒரு டிடெக்ஷன் பண்ண சொன்னாங்க, எர்த்வார்ம் டிடெக்ஷன் பண்ண சொன்னாங்க. பார்த்து பயந்து 3 நாள் ஃபீவர் வந்து நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். மற்ற 12th பிஸ்னஸ் மேத்ஸ் மாத்தியாச்சு, காமர்ஸ் குரூப் மாத்தியாச்சு. ஆக மொத்தம் எல்லாத்துலயும் அங்கங்க அங்கட்ட ஒரு கால் வச்சு எல்லாத்தையுமே மேபி எனக்கு அது இன்னைக்கு நான் பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லயுமே எனக்கு ஒவ்வொரு நாலேஜ் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். இன்னைக்கு நான் ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கேன் சார். இல்ல நான் படிப்பை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மற்ற இடங்கள்ல போய் பேசி என்ன நீ படின்னு என்ன மோட்டிவேட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை நான் பண்ணிட்டு இருக்கவே மாட்டேன். எனக்கு வேண்டாம்பான்ற அளவுக்கு நான் படிப்பே வரல, எனக்கு வேண்டாம்பான்னு 10thலயே முடிவு பண்ணிட்டேன். அந்த இடத்துலயுமே அப்பா வந்து என்ன புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாளும் சொன்னதில்ல, கூட்டிட்டு போயிடுவாங்க. மேபி அந்த டைம்ல எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா இருந்ததுனாலதான் நான் ரீச் ஆனேன். இன்னைக்கும் அப்பா மளிகை கடை வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல நின்னு எல்லாருமே நின்னுதான் ஓடிட்டு இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல எங்க அப்பா ஒரு இடம் வாங்கியிருக்காங்க, ஒரு பேர் வாங்கியிருக்காங்க, புலி மடிக்கிற கை அப்படின்ட்டு. ஒரு ஆசைக்கு ஒரு மோதிரம் போடணும்னா போட மாட்டாங்க, செயின் போடணும்னா போட மாட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன்ப்பா, அந்த புலி மடிக்கிற கை உங்க 2 பொண்ணுங்களோட நம்பிக்கை. அந்த கை கொடுக்கிற நம்பிக்கை யாருமே கொடுத்ததில்ல. அந்த கையை கூட நான் புடிச்சது கிடையாது. மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கன்னா கூட்டிட்டு போனாங்கன்னா அப்பா நான் எப்படி பிடிப்பேன்னா சட்டையை தான் பிடிப்பேன். ஏன் அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டே இருக்கீங்க? அது தெரியல, அந்த கனெக்டிவ் இல்ல. ஆனா ஆசை, கனெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசை. எனது குடும்பத்துல யாருமே படிக்கல, முதுநிலை பட்டதாரியா என் பொண்ணு உருவாக்கி இருக்கிறேன். உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. ஸ்கூல்லயுமே கூட சின்ன பிள்ளைங்க பிசிக்கல் டச்ன்றது எவ்வளவு முக்கியன்றது எனக்கு அன்னைக்கு உணர்ந்திருக்கேன். ஒரு குழந்தைய நீ ஹக் பண்ணும் போதோ இல்ல தட்டி கொடுக்கும் போதோ அந்த சின்ன 5 வயசு பருவத்திலேயே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது தேவைப்படுது. எனக்கு 32 வயசுலயுமே எனக்கு இன்னமும் அது தேவைப்படுதுன்றது